முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? அந்த முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? இந்த வெளியேற்ற முறைப்படி இழுப்பை எண்ணெய் சாறை 7 தரம் சாய்த்து மேற்கொண்டு சுத்தியான இந்த வெளியேற்றை கொண்டு அடுத்த கட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத அடுத்த பாகத்தில் தெளிவாக சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி. தங்கத்தேரில் பழனி முருகன் பவனி வருகிறான். நம்பினோர்க்கு நன்மையெல்லாம் நாளும் தருகிறான். வெளியத்தை குறுக்கி சாய்த்து கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரும். 7 முறை அல்லது 9 முறை இதை உருக்கி சாய்க்கணும். அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.